السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. எல்லா புகழும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழும் போற்றி முடித்தாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அருள்வோம் பகிருடைய சுகத்துறைக்கு பிறகு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய இன்றைய இஸ்லாமிய மார்க்க நபிவழி செய்தியாக, திருமுறை குர்ஆனுடைய போதனையாக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் கலந்து ஆலோசனை செய்தல் என்ற ஒரு சட்டத்தை அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்திற்கு வலியுறுத்தக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். எல்லா இறை தூதர்களுக்குமே ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நாம் முடிவெடுப்பதாக இருந்தால், ஒரு சமுதாய பிரச்சனையாக இருந்தால், ஒரு ஊர் சார்ந்த பிரச்சனையாக இருந்தால், ஒரு ஜமாத்து இயக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு பொது விஷயங்களிலேயும் சரி, நம்ம தன்னளவு செய்யக்கூடிய குடும்பத்து சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பத்தை 5 பேரை உள்ளடக்கிட்டாலே அதில் நீங்கள் மசூரா செய்து கொள்ள வேண்டும் என்று மார்க்க நமக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை பார்ப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறான், அந்த மசூராவுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், மசூரா நம்ம கலந்து ஆலோசனை செய்யாமல் ஒரு காரியத்தை செய்கிறான்னு வைங்க, அதில் அவனுடைய மண்டையில் என்ன தலைக்கணம், அந்த மண்டைக்கணம் என்ன ஏறின்னு சொன்னால், நான் பெரிய அறிவாளி, என்னை விட்டு யார் இருக்கிறேன், நானே முடிவெடுப்பேன், நானே ஒரு காரியத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால், அவன் அப்படி நம்மளை யார் நான் யார்கிட்ட கேட்க, நான் பெரிய நாட்டு சக்கரவர்த்தி, நான் பெரிய அதிபர், அவர் இவர் எதை வேணாலும் சொல்லிட்டு அப்படி சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். அந்த மாதிரி வந்துக்கிட்டு அது மசூரா அல்லாஹ் சொல்கிறான். அந்த மாதிரி எப்பேற்பட நாளாக இருந்தாலும் சரி, காரியம் சொதப்பிடும், சின்ன பின்னமாக சிதைஞ்சிடும், நெட்வொர்க்கு போயிடும். ஒரு தன்னளவில் கூட வந்து ஒரு சமுதாயம் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஓரளவுக்கு ஒரு விஷயம் இருக்குது, அது வேறு விஷயம். இன்றைக்கு பிரியாணி சாப்பிட போகிறோமா, அல்லது என்ன ஒரு முட்டை சாப்பிட போகிறோமா, ஏதோ ஒன்று, அது நம்மகிட்ட தான் முடிவெடுத்து செஞ்சுட்டு போயிடறவங்க தான். ஒரு டோட்டலாக ஒரு சமுதாயத்துக்கு 5 பேர் 10 பேருக்குள்ள ஒரு காரியமாக இருந்தால் மசூரா செய்யணும். அது அல்லாஹ் சொல்ல நோக்கமே என்ன அப்படின்னு கேட்டால், ஒருத்தவங்க அறிவாளிங்கிறானே, மண்டையில் அடித்து நீ அறிவாளி கிடையாது. ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு முடிவு சொல்லும்போது, ஒவ்வொரு ஆலோசனை வழங்கும் பொழுது, ஒன்றுமே தெரியாத ஒரு நாள் மசூராவில் வந்து அமர்ந்திருக்கின்றால் கூட ஒரு கருத்து சொல்கிறான்னு வைங்க, அவர்கிட்ட கூட நல்ல கருத்து வந்துடும். பெரிய படித்தவன் எம்பிபிஎஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எவன் உட்காந்துருந்தாலும் சரி, பெரிய பெரிய என்ன சட்டத்தை கரைச்சி குடித்தவன் ஒரு சபையில் இருந்தாலும் சரி, ஒரு கலந்து ஆலோசனை செய்யக்கூடிய விஷயத்தில் யாராவது ஏப்பசப்பட்டதும் நல்ல கருத்து கூட வந்துடும். அதனால் எல்லாம் என்ன செய்யறான், ஒத்தனைக்கு மேலே ஒரு அறிவாளி இருக்கிறான் என்பதற்காக தான் அந்த மசூரா திட்டத்தை எல்லாம் கொண்டு வர்றான். நீங்கள் மசூரா செஞ்சு ஒரு முடிவெடுங்க நபியே அப்படின்னு திருமுறை குர்ஆனில் ஆலோசனை செய்து முடிவெடுக்கணும். 10 பேர் 50 பேர் கருத்தை சொல்லணும், அதில் நல்ல கருத்தை நடைமுறைப்படுத்தணும். மார்க்க நமக்கு சொல்லுது. அது நல்லா சில நல்லவர்களை பட்டியல் போட்டு அதில் ஆலோசனை எல்லாம் சேர்க்குறான் பாருங்களேன். 42வது அத்தியாயத்தினுடைய 33 39 வரைக்கும் உள்ள வசனம். ஃபமா ஊதீதும் மின் ஷைஇன் ஃபமதாஉல் ஹயாத்தி துன்யா வமா இந்தல்லாஹி கைரும் வஅப்கா லில்லதீன ஆமனு வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன் வல்லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இஸ்மி வல் ஃபவாஹிஷ وإذا ما غضبوا هم يغفرون والذين استجابوا لربهم وأقاموا الصلاة وأمرهم شورى بينهم ومما رزقناهم ينفقون والذين إذا أصابهم البغي هم ينتصرون. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, உங்களுக்கு எந்த பொருள் கொடுக்கப்பட்டாலும் அது உலக வாழ்க்கையினுடைய வசதிகளை, காசு பணம் வீடு வாசல் பதவி உயர்வு எல்லாம் பங்களா அது இது பேரு புகழ் அந்தஸ்து எல்லாமே உலக வாழ்க்கையினுடைய வசதிகள் எல்லாம் சொல்லிட்டு சொல்கிறான். நம்பிக்கை உண்டு தம்முடைய இறைவனை சார்ந்திருப்போருக்கும் 1, பெரும்பாவங்களை வெட்கக்கேடானவற்றையும் தவிர்த்து கொள்வோருக்கும் 2, கோபம் கொள்ளும்போது மன்னிப்போருக்கும் 3, தமது இறைவனுக்கு பதிலளித்து தொழுகையை நிலைநாட்டி தமது காரியங்களில் தமக்கிடையே ஆலோசனை செய்வோருக்கும் 4, வந்து நாம் வழங்கியவற்றிலிருந்து நல்வழியில் செலவிடுவோருக்கும், தமக்கு அநீதி இழைக்கப்பட்டால் இறைவனத்தில் உதவி தேடுவோருக்கும் அல்லாஹ்விடத்தில் இருப்பது சிறந்ததும் நிலையானதுமாகும் என்று அல்லாஹ் வந்து பல விஷயத்தை பட்டியல் போட்டு ஒரு சொர்க்கம் இருக்குது, இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது அல்லாஹ் சொன்னான் இந்த பாராகிராஃபில்
42 42 அத்தியாயத்தில் 36 to 39 வரைக்கும் இது எல்லாம் பேசும்பொழுது அம்ருக்கும் ஷூரா பைனகும், அவர்கள் உங்களுக்கிடையே தமக்கிடையே ஆலோசனை செய்வோருக்கும் அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது. உங்களுக்கிடையே என்ன ஆலோசனை பண்ணுங்க, இதான் இருந்தாலும் முடிவெடுக்க போறீங்களா, 1க்கு 2க்கு மேலே போயிடுச்சாலும் ஆலோசனை பண்ணணும். குடும்பம் எதாக இருந்தாலும் சரி ஆலோசனை பண்ணி ஒரு முடிவு எடுத்துக்கிறீங்க. ஒரு பிள்ளை கல்யாணம் வைக்க போகிறோம், ஆலோசனை பண்ணாமல் செய்ய முடியுமா? ஒரு பிள்ளைய படிக்க வைக்க போகிறோம், நம்ம பிள்ளைய எந்த ஸ்கூலில் படிக்க வைக்கலாம், எந்த காலேஜில் படிக்க வைக்கலாம், இருந்தாலும் இது பண்ணிக்க, ஆலோசனை பண்ணிக்க. அரிசி பருப்பு மீன் ஆக்க போகிறீங்க, ஒரு 5 பேருக்குள்ள குடும்பத்துக்கு ஆலோசனை பண்ணி என்ன ஆக்க போகிற முடிவு எடுத்துக்க. எல்லாத்துக்கும் மார்க்கெட் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்குற ஒன்று. அதுபோல் அல்லாஹ் நமக்கு நம்ம முந்தைய சமுதாயத்தை பற்றி பேசும்போது கூட அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டால், நபி சுலைமான் நபியை பற்றி பேசுகிறான். அவர் மார்க்கத்தை ஹுது பறவை அங்கங்கே போயிட்டு வந்து லேட்டாகிடும். சுலைமான் நபி சொல்லுவார், இந்த ஹுது பறவைகளை மிருகங்களை ஆய்வு பண்ணும் பொழுது அதை காணும், அது வரட்டும், அது மட்டும் சரியான பதில் என்று சொல்லலை, அதை அறுத்துருவேன் அல்லது நோயில் இருக்கக்கூடிய வேதனை கொடுப்பேன்னு சொல்லுவார். அது ரொம்ப நேரம் போயிட்டு வந்த பிறகு சுலைமான் நபிகிட்ட விசாரிக்கும் போது சுலைமான் நபி இடத்துல சொல்லும். சுலைமான் நபி கேட்பாரு, ஹுதுகுத எங்கே போயிட்டு வந்தான், எங்கே போனேன் நான் சுலைமானே, நான் உனக்கு தெரியாத ஒரு முறைவான விஷயத்தை அறிஞ்சிட்டு வரேன், நான் போயிட்டு வந்தேன், நேரடியாக பார்த்துட்டு வந்தேன். சபாங்கிற ஒரு நாட்டில் இருந்து, சபாங்கிற ஒரு நாடு ஒரு பகுதி சுலைமான் வாழக்கூடிய காலத்தில் ஒரு ஏரியாவில் இருக்கிற சபாங்கக்கூடிய ஒரு பகுதியில் இருந்து ஒரு ஆட்சி பண்ணுற ஒரு பெண்ணு, அவள் சூரியனை கடவுளாக வணங்குறா, அவள் அல்லாஹ் விட்டு சூரியனை கடவுளாக வணங்கக்கூடியவள் நான் பார்த்தேன், அவள் இன்னைக்கு அவள் இணைகரிக்கக்கூடியவளாக இருக்கிறா அப்படின்னு சொல்லும்போது அவர் கடிதம் எழுதி அனுப்புவார். இந்த புது பறவைகிட்ட கொடுத்து நீ போய் அங்கே போய் போட்டு இந்த கடிதத்தை கொண்டு போய் போடு, மார்க்க அழைப்பு பண்ணி கடிதத்தை என்ன பேசுகிறாங்கன்னு கவனிச்சுட்டு அனுப்புவார். அந்த விஷயத்த எல்லாம் பேசுகிறான். சுலைமானுக்கு அனுப்பின விஷயத்தை 27, 29 காலத் யா ஐயுகள் மலவு இன்னி உள்கிய இளைய கிதாபும் கரீம், பிரமுகர்களே என்னிடத்திலே மகத்துவமிக்க கடிதம் போடப்பட்டுள்ளது என்று அவள் கூறினாள். சபா நாட்டு அரசு சொல்லிட்டு சொல்றா, இன்னகும் சுலைமான இன்னகு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லா தாவுலு அலைய வகத்தூனி முஸ்லிமீன். அது அந்த கடிதம் ஏகத்துவ அழைப்பு விடுக்கக்கூடிய அந்த கடிதம் அது சுலைமானிடமிருந்து வந்துள்ளது. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகி அல்லாவின் பெயரால் என்னை மிகைக்க நினைக்காதீர்கள், கட்டுப்பட்டவர்களா என்னிடத்தில் வாருங்கள், ஏகத்துவக்குழு ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நாட்டு அரசி சொல்கிறான். தன்னுடைய பிரமுகர்கள்ட்ட எல்லா பேரும் கூட்டு வச்சுக்கிட்டு எம்எல்ஏ எம்பின்னு சொல்கிற மாதிரி அவங்களுக்கு பையனை கூட்டு வச்சு கேட்குறான், கருத்து கேட்குறான் மந்திரிகள்கிட்ட. இப்படி கேட்குறா, காலத்திய ஐயுகள் மலவு அஃப்தூனிஃபி அம்ரி மா கூந்து காத்தியத்தன் அம்ரன் ஹத்தா தஷ்வதும் 27-32 சபையோர்களே என் விஷயமாக முடிவு கூறுங்கள், நீங்கள் ஆலோசனை கூறாத வரையில் நான் எந்த காரியத்தையும் முடிவு செய்பவளாக இல்லை என்று அவள் கூறினாள் அப்படின்னு நல்லா சொல்கிறான். அவள் என்ன, அவள் அந்த பொழுது அரசி சக்கரவர்த்தி, அவள் சபையோர்களை அழைத்து வச்சு கேட்குறான், நான் உங்களோட கருத்து கேட்குறேன், இப்படி சுலைமா கடிதம் போட்டிருக்கிறாரு, என்ன முடிவு எடுக்கலாம் நீங்கள் சொல்லாத வரைக்கும் நான் வேறு அடுத்த கட்ட ஸ்டெப் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க அந்த ஆளுக்கு சொன்னார்கள். 27-33 காலு நகனு உழு கூவத்தி உழு பாஷின் ஷதீத் ஒரு அம்முரு இலைக்கு ஃபன் முறி மாதா தமுரீன். நாம் வலிமை மிக்கோராகவும் கடுமையாக போரிடும் திறன் உடையவராகவும் இருக்கிறோம். அதிகாரம் உம்மிடத்திலே உள்ளது, அதிகாரம் அரசியே உம்மிடத்திலே உள்ளது, எனவே என்ன கட்டளையிடுவது என்பதை யோசித்து முடிவெடுப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களே முடிவெடுத்துக்காமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசு இடத்துல 27-33 அப்புறம் செய்திகள் போய்கிட்டு இருக்குது. அப்புறம் இல்லை நிறைய உரையாடலுக்கு பிறகு வெவ்வேறு செய்தி வருதுன்னு வைங்க. அப்போ என்ன அப்படின்னு கேட்டால் கருத்து கேட்குறாளா இல்லையா அந்த சபா நாட்டு அரசு. அப்போ அந்த மாதிரி கருத்து கேட்டு பிறகு நம்ம அன்பளிப்பு அனுப்புவோம் சுலைமானுக்குன்றவுடனே காசு பணத்தை கொடுத்தா அவர் சொல்லுவார், எனக்கு ஒன்றை விட எல்லாம் தந்துருக்கான், எனக்கு இஸ்லாத்தில் வா இல்லை இப்போ இது பண்ணிடுவேன் அவர் திரும்ப சொல்லுவார். அப்புறம் அந்த இப்படி செய்தி போகும். பிறகு லாஸ்ட்டில் அந்த பொம்பளை இஸ்லாத்தை ஏற்றுக்கிறக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். அப்போ என்ன விளக்குது அப்படின்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஆலோசனை பண்ணால் நல்ல முடிவு கிடைக்கும். ஆலோசனை பண்ணால் கூட சிலதை சொதப்பி, அது வேறு விஷயம். அதுக்கு தான் எல்லாம் மற்றொரு இடத்துல நபிகள் நாயகத்துக்கு சொல்லலாம். மற்றொரு இடத்துல நபியை ஆலோசனை செய்து விட்டு முடிவெடுத்த பிறகு மனக்குழப்பத்துக்கு ஆளாயிராத, அந்த காரியத்தை அல்லாஹ் மீது பாராட்ட போட்டு நீ செய் அப்படிங்கிற அல்லாஹ். அப்போ நம்ம முடிவெடுத்து 10 பேர் 50 பேர் உட்காந்து ஆலோசனை பண்ணி ஒரு காரியத்தை செஞ்சால் கூட சொதப்பிடும் சில நேரங்களில். அப்படி இருக்கும்போது ஆலோசனையை செய்யாமல் ஒரு காரியத்தை பண்ணால்
அவ்வளோதான், ஊர் மூக்க குடிச்சு போயிரு என்பதை உணர்ந்து கொண்டு நம்ம ஆலோசனை செய்து எந்த விஷயத்திலையுமே நம்ம முடிவெடுத்து அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழ்ந்து மரணிப்போம் என்று சொல்லி இந்த சுப்புடைய பயானை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.